அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டி மினி வ்ளாக் பார்த்துடலாமா? பூரி நல்லா சாஃப்ட்டா உப்பலா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு கோதுமை மாவு தான் நான் இன்னைக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டு அது கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பூரி மாவை பொறுத்தவரை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்ட்டா பிசையாம கொஞ்சம் டைட்டாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசையும் போது முட்டை, நெய், எண்ணெய், சீனி, உப்பு இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து செய்வேன். பட் பூரி மாவு இப்படி தான் பிசைவேன். இந்த மாதிரி பிசைஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சாஃப்ட்டா ரெடி ஆகி வரும். இப்போ உங்களுக்கு பூரி எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு மாவை ஊட்டி எடுத்துட்டு பக்கத்துல கோதுமை மாவு வச்சுக்கோங்க. அதுல டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வளர்த்தீங்க அப்படின்னா சூப்பரா வரும். நான் பூரி ரவுண்டா நல்லா ஒரே ஷேப்பா வரதுக்காக ஒரு தட்டு வச்சுட்டு அளவு எடுத்து அதுக்கப்புறமா வளர்த்து எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வளர்த்து எடுத்துக்கோங்க. முக்கியமா பூரி பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்கணும். அப்பதான் பூரி நல்லா சாஃப்ட்டா உப்பி வரும். சோ எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வளர்த்து வச்சிருக்கிற மாவை உள்ள சேர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பூரி நல்லா சாஃப்ட்டா வந்துடும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிடுறதுக்காக பூரி கிழங்கு தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்றதுங்கிற நெக்ஸ்ட் மினி vlogல கண்டினியூ பண்றேன். நல்லா சாஃப்ட்டா பூரி செய்யறதுக்கு மாவு கொஞ்சம் டைட்டா இருக்கணும். எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்கணும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மினி vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பை பை.